தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். போன வீடியோல சார்லி கிர்க் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ராமனை இந்திரன் கழுத்துல சுட்டு கொன்னாரு அப்படிங்கிறத அந்த வரலாற்று நிகழ்வை ரிப்பீட் பண்ற விதமா இந்த யூதர்களால நடத்தப்பட்ட இந்த இலுமினாட்டிகளால நடத்தப்பட்ட அதுவும் கரெக்டாக அந்த 9/11 அப்படிங்கிற அந்த தேதியில நடத்தப்பட்ட ஒரு சடங்கு கொலையாக தான் பார்க்குறோம் அப்படின்னும் அதுக்கான ஆதாரங்களை பல ஆதாரங்களை நான் அடுக்கியிருந்தேன். அப்படி இருந்தும் சில பேர் என்னமோ இது ஏதோ ஜோடிச்சு சொல்ற மாரியும், என் கற்பனையில சொல்ற மாரியும், நான் ஒரு பைத்தியக்காரத்தனமா சொல்ற மாரிலாம் நெறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க. நீங்க தான் எனக்கு என்னமோ அ புரியாம பேசுறீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்ளோ ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எதேர்ச்சையா நடக்கிறதா? எதேர்ச்சையா இத்தன விஷயம் நடக்குமா? எல்லாமே 11, 11ன்னு வர மாரி, 22 வர மாரி, 9 வர மாரி, இப்படி எதேர்ச்சையா நடக்குமா? அதே டேட்ல எத்தனையோ இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டும் சொல்லியிருக்கிறேன். அந்த இன்சிடென்ட் நடந்த நியூமராலஜி, அந்த டேட்டு எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் மேட்ச் ஆகுது. இவ்ளோ தூரம் ஆதாரத்த எடுத்து போட்டும் பேசுறீங்கன்னா, நீங்க வேற ஒரு மாதிரி ஆள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னும் ஆதாரம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இத பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியா இருக்குது. மேலும் மேலும் ஆதாரம் குமிஞ்சுகிட்டு இருக்குது. அதத்தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இது சார்லி கிர்க் கொலை சம்பந்தப்பட்ட முதல் வீடியோவோட தொடர்ச்சி. சரி, சென்ற காணொளியில ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாரி 9/11 அட்டாக்ஸ் நெறைய நான் வரிசைப்படுத்தியிருந்தேன். அதுல நீங்க ஒரு இத விட்டுட்டீங்க அப்டின்னாரு. அது என்ன அப்டின்னா, மெக்கால கிரெயின் விபத்து நடந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, அதுவும் 9/11 அன்னைக்கு தான் நடந்திருக்குது. 2015ல இது நடந்திருக்குது. இதுல செத்துப்போன மக்களோட எண்ணிக்கைய பாருங்க, 111. கரெக்ட்டா பாருங்க, அந்த 11ல கொண்டு நிப்பான். 111 பீப்பிள் இறந்து போயிருக்கிறாங்க. 394 பேரு அதுல காயம் பெற்றிருக்கிறாங்க. அதுலயும் 3, 9 இது போன்ற நபர்கள் தான் நம்பர்கள் இருக்கிறத நாம கவனிக்க முடியுது. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம சார்லியோட கதைக்கு வருவோம். இப்ப இந்த சார்லி கெர்க் அப்படிங்கிறவருக்கு வயசு 31 வயசு ஆகுது. இது நான் யூதர்கள் எப்பயுமே அ நம்ம 3, 1ன்னு படிக்கிறோம்னா, யூதர்கள் 1, 3ன்னு படிப்பாங்க. அதாவது ரிவர்ஸ்ல படிப்பாங்க. அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதன் அடிப்படையில இத நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும்போது, 13 அப்படிங்கிற பரசு ராமன குறிக்கிற மாதிரியான ஒரு நம்பர் வருது. அதையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதே சமயத்துல இந்த கொலை நடந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்டா வேலி யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த உட்டா வேலி யுனிவர்சிட்டிய கிட்டத்தட்ட வெட்ட வெளி அப்படிங்கிறத அப்படிங்கிற தமிழ் சொல்ல அது குடுக்குற மாரி இருக்கு. உட்டா வெளி அப்படிங்கிறது வெட்ட வெளி அப்படிங்கிற மாரி தானே இருக்கு. அப்போ ஒரு வெட்ட வெளியான இடத்துல வச்சு தான் இந்திரன் ராவணனுடைய கழுத்துல சுட்டு கொன்னான் அப்படிங்கிறது கூட இது உணர்த்துதோ அப்படிங்கிறதையும் நாம அந்த கோணத்துல கூட நாம இதை யோசித்து பார்க்கணும். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அடுத்து கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கிய ஆதாரத்துக்கு நான் வாரேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சுட்டவன் யாரு? அவன தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் சொல்லுச்சு அமெரிக்க கவர்மெண்ட். இப்ப அமெரிக்க கவர்மெண்டே சொல்லுது, நாங்க அவன பிடிச்சிட்டோம். கொலையாளிய பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. யார் அந்த கொலையாளி? அப்படின்னோனே பேர போட்டாம் பாருங்க பேர. டெய்லர் ராபின்சன் அப்படிங்கிறவன் தான் சார்லி கிர்க்க கொலை பண்ணான். சரிங்க. வந்துருச்சு பாருங்க, நம்பர் வந்துருச்சா? அந்த டெய்லர் ராபின்சனோட வயச பாருங்க. நம்பர் வந்துருச்சு பாருங்க. 22 வயசு பையனாம். என்னங்க இது விளையாட்டு? எத்தனை 22 வருதுங்க இந்த இந்த ஆய்வுல? எத்தனை 11 வருது? எத்தனை 9 வருது? அட முட்டா பசங்களா, நம்புங்கடா. இல்ல தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறீங்களா? அந்த யூத நாய்களோட கைக்குலிகை மாரி கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க சிலரு. ஸோ இது என்னால நம்பவே முடியல. இத பத்தி புரிதல் இருக்கிறவங்க கண்டிப்பா இத கடந்து போமாட்டாங்க. இது எதேச்சையானது கிடையாது. எப்படி சொல்றது? அப்படியே ஜஸ்ட் இப்படி மேட்ச் ஆகல. இது திட்டமிட்டு இந்த மாரி நம்பர் வர மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கிறான். 22 வயசு பையனாம். அதுலயும் ட்வின் நம்பர்ஸ் வந்துருச்சு. சரி, இப்ப இந்த பையன் கொலை பண்ணிட்டு போயிட்டானா, போனதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொன்னானாம். இந்த மாரி நான் ஒருத்தர கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் குடுத்தானாம். அப்ப அவங்க அப்பா போலீஸ்க்கு ஃபோன் போட்டு, என் மகன் தான் இந்த செயல செஞ்சிருக்கிறான். அவன பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாராம். உடனே போலீஸ் அவங்க அப்பா குடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில இந்த பையன அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு இவன் தான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் ஆல் எல்லாத்தையும் வச்சு. சரி, இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பேரு.
டெய்லர் ராபின்சன். நியூமராலஜி பார்ப்போமா? பார்த்தா பாருங்க 47. அதே சார்லி கெர்க் தான் தொப்பியில் போட்டிருந்த அதே நம்பர் 47 வந்துருச்சா? சரி, அந்த 4 7ஐயும் கூட்டினா 11 வருது பாருங்க. அதே ராவண இந்திரர்களை குறித்த இரட்டையன் வந்துருச்சு. அவனுடைய வயதும் ஒரு இரட்டையன். நியூமராலஜி படி அவனுடைய பெயரிலே இரட்டையன். மேலும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பாருங்க. ராபின்சன் ராபின்சன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து நான் பார்த்த உடனே எனக்கு கடவுள் என்னோட கண்ணை திறந்து காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ராபின்சன் ராவின்சன் ராவன்சன், ராவணனுடைய மகன். அவனால தான் இவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்ப இந்திரன் தான் இந்த ராமனை கழுத்துல சுட்டு கொன்னாங்கிறத எந்த அளவுக்கு அவன் வரலாற்றில் தக்க வைக்கிறான். 22 கரெக்டா வயசு பையனை கூப்பிட்டு அவனுக்கு ராபின்சன்கிற அந்த பேருள்ள பையனை வச்சு கொலை பண்ணியிருக்கிறான். அதே சமயத்துல கழுத்துல சுட்டு கொலை பண்ணியிருக்கிறான். 9/11 அன்னைக்கு கொலை பண்ணியிருக்கிறான். இன்னும் நான் ஆதாரம் தரேன், இன்னும் இருங்க, வெயிட் பண்ணுங்க, வீடியோல இன்னும் ஆதாரம் இருக்கு. சரி, அப்ப ராவணனுடைய மகன் யாரு? இந்திரன். இந்திரன் தான் அப்ப ராமனை கொலை பண்ணாங்கிறதுக்கு அந்த வரலாற்று நிகழ்வை பக்காவா ரிப்பீட் பண்ணிட்டான். இந்த பேரும் கூட நமக்கு ஒரு சாட்சி. சரி, இப்ப அதுக்கப்புறமா பார்ப்போம். எந்த இடத்துல இருந்து சுட்டான் அப்படின்னு ஒரு வரைபடத்தையே வெளியிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க மீடியால. உட்டா வேலி யூனிவர்சிட்டியில் அந்த சிகப்பு கலர் டாட்ல தான் சார்லி கெர்க் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆடியன்ஸ்க்கு முன்னாடி. இது வந்து வெட்ட வெளியில் நிகழ்த்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதற்கு 200 யார்ட்ஸுங்கிறது கூட நாம் மீட்ரு கணக்கில் பார்க்கும்போதும் அது 11 குறிக்கிற மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரி, அந்த 200 யார்ட்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தின் மேற்கூரையிலிருந்து சுட்டான். அந்த கட்டடமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திர அமைப்பில் ஒத்து வர மாதிரி இருக்குது. சரி, அதை கூட விட்டுருவோம். அந்த கட்டடத்தினுடைய பேர் என்ன? எந்த கட்டடத்துலேருந்து சுட்டான்? அந்த கட்டடத்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்தோட பேர் லூசி சென்டரா. சரி, லூசி சென்டர் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப அந்த லூசி சென்டர்னு அந்த கட்டடத்தினுடைய பேர்லயே கூட நமக்கு ஆதாரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த லூசி சென்டருக்கு நியூமராலஜி பார்த்தா பாருங்கங்க, அதே 47 47 47 47. எத்தனை 47? எல்லாமே பாருங்க 11ல வந்து நிக்குது. லூசி சென்டரோட அந்த நம்பர் கூட்டுத்தொகை 11ல வந்து நிக்குது. எதேச்சியா நடக்கிறதா? கமெண்ட் பண்ணி நக்கல் பண்றவங்களுக்கு நான் கேட்குறேன். அதே சமயத்துல பாருங்க, அந்த லூசி சென்டருக்கு லூசி அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் நியூமராலஜி பார்க்கும்போது பாருங்க 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், இந்திரனை குறித்த 5ஆம் நம்பர் வருது. அப்ப கரெக்டா அந்த 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 நேம் எல்லாமே பக்காவா திட்டமிட்டு தான் அவன் பண்ணியிருக்காங்கிறது இது மூலமா நமக்கு தெரிய வருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்டா வேலி யூனிவர்சிட்டிக்கு நியூமராலஜி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது UVU அந்த ஷார்ட் டேர்ம் தான் பெரும்பாலும் அந்த யூனிவர்சிட்டியினுடைய லோகோலேயே இருக்குது. அது வந்து 1947 சம்திங் 41லேயே தொடங்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குது. சரி, அப்போ அதனுடைய நியூமராலஜி பார்க்கும்போது UVU அப்படிங்கிறது கூட 9 அப்படின்னு ராமனை குறித்த எண்ணாகத்தான் அமைஞ்சிருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, உட்டா வேலி யூனிவர்சிட்டின்னு மொத்தமாக நாம் வந்து அதுக்கு நியூமராலஜி பார்க்கும்போது 6 9ங்கிற அந்த நம்பர்ஸ் வருது. ஸோ 3 6 9 இந்த 11 இந்த 22 இந்த இது எல்லாமே 3 பரசுராமனை குறித்தது, 6 சகுனியை குறித்தது, 9 ராமனை குறித்தது, 11 இரட்டை ராவண இந்திர இரட்டையர்களை குறித்தது, 22 கூட அப்படித்தான். தொடர்ந்து வந்து இந்த மேஜிக் நம்பர்ஸ் ரிலேட்டடாகவே எல்லாமே வருதுங்கிறது எதேச்சையானது கிடையாது. இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயம். இலுமினாட்டிகளால் நரபலி, அதாவது ஒரு சடங்கு கொலையாக இது நிகழ்த்தப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சு சார்லி கெர்க்கே தான் சாக போகிறோம் தெரிஞ்சுதான் அந்த இடத்துல கரெக்டாக வந்து உட்காந்து பேசியிருக்கான். அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன் உயிரை தியாகம் பண்ணியிருக்கான். அவனே ஒரு யூதனா கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான். ஏன்னா ஒரு யூதனை தான் அவங்க இந்த ரிப்பீட்டுக்கு பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சார்லி கெர்க்கே ஒரு யூதனாகத்தான் இருக்கணும். அமெரிக்காவில் பெரும்பாலும் கோலோச்சுபவர்கள், அமெரிக்காவில் பெரும்பாலும் அரசியலில் கோலோச்சுபவர்கள் யூதர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ட்ரம்ப்புக்கு மிகவும் நெருக்கமான நண்பராகவும் வெறித்தனமாக ட்ரம்ப்புக்காக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த நபர் நிச்சயமாக ஒரு யூதராக தான் இருப்பார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்லி கெர்க்கை கொலை பண்ணிய டெய்லர் ராபின்சன் அப்படிங்கிற இந்த பையனோட அப்பா, அவர் பேர் என்ன? ஏன்னா அப்போ டெய்லர் ராபின்சன் அப்படிங்கிற இந்த பையன் இந்திரன்
அப்படின்னா, அப்ப இந்த இந்திரனோட அப்பாங்கிறது ராவணனா தானே இருக்கணும். அப்ப அவரோட பேர் என்ன அப்படின்னுங்கிற ஒரு கியூரியாசிட்டில நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அவங்க அப்பா பேரு மேட் ராபின்சன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, அப்ப மேட் ராபின்சனுடைய நியூமராலஜி பார்க்கும்போது 45 அப்படின்னு வந்து 9 அப்படிங்கிற நம்பர வந்து குடுக்குது. ஸோ, என்னால இத ரிலேட் பண்ண முடியல. பட் இதுவும் அந்த 9ங்கிற நம்பர்ல வந்து நிக்குது அப்படிங்கிறது உங்களோட நாலேட்ஜுக்கு நான் கொண்டு வரேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து இ சார்லி கிர்க்க கொலை செய்த டெய்லர் ராபின்சனுடைய ஃபேமிலியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க அப்பா, அம்மா பேரெல்லாம் தேடுறோமோ, அதே மாரி சார்லி கிர்க்க பத்தியும் நம்ம தேடணும். அப்ப சார்லி கிர்க்கோட ஒய்ஃப் இப்ப இருக்கிறாங்க. அவங்க நெறைய பிரஸ் மீட் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி நான் இன்னும் எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. பட் சார்லி கிர்க்கினுடைய அப்பா, அம்மா யாரு? சார்லி கிர்க்குக்கு கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்களா? ஏன்னா சார்லி கிர்க் ஒருவேள ராமனாக நாம கன்சிடர் பண்ணா, இப்ப ராமர், லட்சுமணன் அப்படிங்கிற அடிப்படையில சார்லி கிர்க்குக்கு யாரும் சிப்லிங்ஸ் இருக்கிறாங்களா? அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு சிப்லிங்ஸும் இல்ல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான வரணும். ஆனா அப்படி வரல. என்ன வருதுன்னா, சார்லி கிர்க்க பத்தின ஃபேமிலி விஷயமே இல்ல சுத்தமா. எங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கல. நானும் வந்து எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அவன அப்பன் யாருன்னே தெரியாதாம். அவன் கூட பிறந்தவங்க யாருன்னு தெரியாதாம். இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியாதாம். அவன் வந்து இத கேட்டாலும் சொல்ல மாட்டானாம். அவன் தன்னுடைய ஃபேமிலிய ரொம்ப பாதுகாப்பா, சீக்ரெட்டா, பிரைவேட்டா வச்சிருந்தானாம். அப்படின்னு தான் நியூஸ் வருது. இது என்ன ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவர பத்தின விஷயம். அவரோட ஃபேமிலி எதுவுமே தெரிஞ்சுக்காம, எப்படி வந்து அவர ஆதரிக்கிறாங்க அந்த மக்கள் அப்படிங்கிறது எனக்கு புரியல. நான் அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க. சார்லி கிர்க் த ஃபவுண்டர் அதெல்லாம் விடுங்க. நாட் பப்ளிக்கலி டிஸ்க்ளோஸ்ட் எனி சிப்லிங்ஸ். தம்பி இருக்கா, அண்ணன் இருக்காங்கிறத அத பப்ளிக்ட்ட அவர் சொல்ல மாட்டாராம். சொல்லலையாம் அதுவரைக்கும். இன்ஃபர்மேஷன் அபௌட் ஹிஸ் ஃபேமிலி இஸ் லிமிட்டட். அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆஸ் ஹி ஜெனரலி கீப் ஹிஸ் பெர்சனல் லைஃப் பிரைவேட். அவனோட பெர்சனல் லைஃப்ப ரொம்ப பிரைவேட்டா தான் வச்சுக்கிருவாங்களாம். ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் ரிப்போர்ட்டட்லி ஃப்ரம் இலினோஸ். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இலினோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வந்தாங்க. அந்த மாரி தான் போடப்பட்டிருக்கோ தவிர, அவன் பேரண்ட் அப்பன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா வரமாட்டேங்குது. அவன் கூட யாரும் பிறந்திருக்காங்களான்னு கேட்டா வரமாட்டேங்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னா அது அது இல்லன்னு சொல்லலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கிடையாதுன்னு. இல்ல இருக்குன்னு சொல்லலாம். தெரியாதுன்னு சொல்லுது. சர்ச் இன்ஜினே திணறுது. அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய நபரா தான் இந்த சார்லி கிர்க் முன்வைக்கிற கருத்துக்களே சர்ச்சைக்குரிய கருத்துன்னு தான் அது மீடியாஸ்ல ஃபுல்லாமே தெரியும். ஆல்ரெடி அவர் சர்ச்சையான நபர் தான். சர்ச்சைக்குரிய விதமா பேசக்கூடிய நபர் தான். ஆனா அவரே ஒரு சர்ச்சைக்குரிய நபராகத்தான் இருக்கிறார். புதிரான நபரா தான் இருக்கிறார். நிச்சயமாக இவன் ஒரு யூத கைக்கூலி. இவன் தான் சாக வேண்டும் என்றே விருப்பப்பட்டு வந்து கலந்திருக்கிறான். தான் தான் ஒரு ராமனாக கருதி தான் உயிர இந்த யூதர்களுக்காக யூதர் சமுதாயத்துல பிறந்து தான் உயிர குடுத்த இவனும் ஒரு இலுமினாட்டியாக தான் நாம பார்க்கணும். ஆனா நெறைய பேரு வந்து கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட. என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, "சரிங்கடா, இதெல்லாம் எதுக்காகடா அவைங்க பண்றாங்க? இதனால அவைங்களுக்கு என்ன கிடைக்குது?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அ இப்ப இப்படிலாம் அவைங்க பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. இதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு, இப்ப நாம என்ன செய்யணும்? இப்ப எப்படி நம்ம பிழைச்சுக்கிறது? இப்படிலாம் கேட்குறீங்க. இந்த சந்தேகம் எனக்கும் தான் இருக்கு மக்களே. இது எதுக்காக அவங்க பண்றாங்கங்கிறதுக்கான கிளாரிட்டி எனக்கு இல்ல. அ இது வந்து இதிலிருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன பாயிண்ட் எனக்கு இருக்கு. அது கண்டிப்பா நான் வரக்கூடிய நாட்கள்ல சொல்றேன். அது மூலமா தான் நாம இவங்கட்ட இருந்து தப்பிக்க முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இது எதுக்காக இத பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த மாரி நரபலி குடுக்கறதுனால, சடங்கு கொலைகள் பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத பாண்டியன் ஐயா தான் விளக்கணும். பாண்டியன் ஐயா தான் இதையே தொடங்குனவரு. இது இந்த மாரியான ஆராய்ச்சிகளுக்கு முன்னோடியே அவர்தான். இதனுடைய தொடக்கமே அவர்தான். அப்படி இருக்கிறப்ப, நிச்சயமாக அதுக்கு பட்டய படிப்பே நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய 5ஆம் தமிழர் சங்கம், தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஐயா பாண்டியன் அவர்கள் தான் என்ன காரணத்திற்காக இந்த யூதர்கள் நரபலி கொடுக்கிறார்கள்? என்ன காரணத்திற்காக இந்த யூதர்கள் சடங்கு கொலைகளை தொடர்ந்து நிகழ்த்துகிறார்கள்? இதன் மூலமாக யூதர்களுக்கு கிடைக்கும் லாபம் என்ன? அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதிலை பாண்டியன் ஐயா மட்டும் தான் விளக்க வேண்டும். இல்ல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கூட, நீங்க கருத்துரை பெட்டியில தெரிவிங்க. தயவு செஞ்சு இது வந்து ஒரு ஒரு கற்பனை, இது வந்து சும்மா ஒரு ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளோ ஆதாரத்த எடுத்து போட்டும் நீங்க கற்பனை, ஏமாற்று வேலைன்னு பேசுறீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய அ அவங்க எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. நீங்களே அவர்கள் சார்ந்தவர்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம்லாம் எனக்கு எழுது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். என் அகக்கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒவ்வொன்றையும் உங்களிடத்தில் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.